முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். சப் இன்ஸ்பெக்டர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து ஐஜி அஜித்குமார் சிங்லா, சீனியர் எஸ்பி ஈஷா சிங், IAS அதிகாரி பத்மா ஜெய்ஸ்வால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 11 பேரிடம் ரூபாய் 19.53 லட்சம் ஆன்லைனில் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் மாற்றுக் கட்சியில் இணையும் பொழுது அதிமுக அடையாளத்தை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற 31வது யோகா திருவிழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.